வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எது பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசுல ரேஷன் கடைகள்ல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும், இதுதாங்க. நம்ம இதை குறித்து ஒரு சில முக்கியமான அப்டேட்டு நமக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த அப்டேட்டை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல முழுமையா நம்ம பார்க்கறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ ரேஷன் கடை கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதுமே இறுதியான நேர்காணல்கள் ஓரளவுக்கு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த ஓரளவுக்கு முடிக்கப்பட்ட ரேஷன் கடையுடைய நேர்காணலில் ரிசல்ட் வெளியிடுவாங்களா வெளியிட மாட்டாங்களா அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. சார், இந்த எப்போ இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட் வெளியிடுவாங்க, இன்னும் நேர்காணலே முடிக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, அந்த நேர்காணலெல்லாம் முடிச்சிருவாங்களா, முடித்த பிறகு என்னதான் நடக்கும், இப்படி பல தரப்பட்ட ரேஷன் கடையுடைய தேர்வு எழுதியவர்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வண்ணம் கேள்விகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ இந்த கேள்விகள் அதிகரிக்க அதிகரிக்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு போறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்குங்க. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட், ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. சார், எப்போ சார் இந்த ரேஷன் ஷாப்புடைய இந்த ரிசல்ட், இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு இறுதி கட்டமாக ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் எப்போ நமக்கு வெளியிடுவாங்க? ஸோ 2024 டிசம்பர் மாதமே நான் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டுனே இந்த ரேஷன் கடையில் போயிட்டு நான் இன்னும் எனக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்னு நிறைய தரப்பு மக்கள் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தரப்புலேருந்தும் பார்த்தீங்கன்னா சில பதில்கள் இன்னும் வராமலே இருக்கு. ஸோ அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி பெரிய கருப்பன், நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார 100% வந்து விடும். ஸோ டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதுவுமே இல்லாமல் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடத்துக்கான பணிகளை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அதன் பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் முதல்வருடைய மருந்தகம், பொங்கல் தொகுப்பு போன்ற பல்வேறு பணிகளை கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. அதனால நியமனத்தில் தாமதம் ஏற்படும். ஸோ அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு வாரங்களில் நியாய விலை கடைகளில் நியமனங்கள் நடைபெறும் என்று கூறினார். ஸோ வீடியோவை பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில், உங்களுக்கு என்ன தகவல் வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டு அதிகபட்சம் இன்னும் 2 வாரங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துவிடும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையோடைய ரிசல்ட்ஸு ரெடியாக இருக்குது. இதற்குண்டான அப்டேட்டும் தற்சமயம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டை ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அந்த நேர்காணல் முடிக்காமல் இருக்குது. அந்த நேர்காணலே முடிக்கப்பட்டு உங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமா வரும், மெயில் மூலமா வரும்ன்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி யாருக்கும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ உங்களுடைய மாவட்ட வாரியாக இருக்கிற வெப்சைட்டில் மட்டும்தான் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. கவலையே பட வேண்டாம். சரி நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் நம்முடைய சேனலில் ஒரு அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாம சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.